வெல்கம் டு மிஸ்டர் மூவிஸ். நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற சிலருக்கு 20 வயசுலையோ அல்லது 40-50 வயசுலையோ அவங்க முன்னாடி ஒரு பெரிய கேள்வி வந்து நிற்கும். நான் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? இதை தான் மிடில் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தொடர் ஓட்டம் ஒரு நாள் 35லையோ 40லையோ நின்று போகும். நீங்கள் இவ்வளவு வருஷம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை திரும்பி பார்ப்பீங்க. அந்த வாழ்க்கையே அர்த்தமற்றதா தெரியும். ஆனாலும் அந்த வாழ்க்கையை உதறி தள்ளிட்டு வந்துட முடியாது. இப்படிப்பட்ட நிலைமைகளை தாண்டி வந்த தன்னுடைய வாழ்க்கை வரலாறு தான் டால்ஸ்டாய் கன்ஃபெஷன் அப்படிங்கிற ஒரு புக்கில் எழுதுறாரு. டால்ஸ்டாய் 16 வயசுல கடவுள் ஏற்பாளராக தான் இருந்தார். அவர் இயேசுவையும் அவருடைய பிரசங்கத்தையும் ஏற்றாரு. அதே நேரம் அவருக்கு கிறிஸ்துவ மதம் மேல நம்பிக்கை இல்லை. காரணம், மத கோட்பாடுகள் பெரும்பாலும் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து அவங்க வாழ்வியல்ல இருந்து ஒதுங்கி இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வராரு. கடவுள் மேல ஃபெய்த் வைக்கிறது ஏதோ ஒரு உலகியல் தேவைகளுக்காகவும் இல்லனா ஆஃப்டர் லைஃப்ல தனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையினாலையும் கடவுள் மேல ஃபெய்த் வைக்கிறது அது உண்மையான ஃபெய்த்தே கிடையாது. அவங்க தான் முதல் கடவுள் மறுப்பாளர்களா இருக்காங்க. டால்ஸ்டாய் இந்த கடவுள் நம்பிக்கையை தூக்கி எரிஞ்சிட்டு பெர்ஃபெக்ஷனிசம் மேல கவனத்தை திருப்புறாரு. அதாவது எல்லாத்துலேயும் நாம பெர்ஃபெக்டா இருக்கணும். முக்கியமா அறிவு, உடலாற்றல், ஒழுக்க நெறிகள்ல நம்ம மற்றவங்களை விட நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு. நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் ஒரு கட்டத்துல மற்றவங்களை விட சக்தி வாய்ந்தவனா, பிரபலமா, பணக்காரனா இருக்கணுங்கிற ஆசைக்கு கூட்டிட்டு போச்சு. ஒரு பெரிய பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்றாரு. ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, என்னால அந்த மோசமான வருடங்களை நினைச்சு பார்க்க கூட முடியல. நான் பல பேரை வாரில் கொண்டிருக்கேன், நிறைய பேரை சண்டைக்கு கூப்பிட்டுருக்கேன், சீட்டு விளையாடி இருக்கேன், நான் நிறைய ஏழை எளிய மக்களை பனிஷ் பண்ணியிருக்கேன். பொய் சொல்றது, ஏமாத்துறது, குடிச்சிட்டு சண்டை போடுறது, மர்டர் பண்றதுன்னு நான் பண்ணாத கிரைமே கிடையாது. இருந்தாலும் கேளிக்கையான விஷயம் என்னன்னா, என்னை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே என்னைய உயர்ந்த ஒழுக்க நெறிகளை ஃபாலோ பண்ற ஒரு மனிதனா தான் பாக்குறாங்க. டால்ஸ்டாய் தீவிரமா எழுத ஆரம்பிச்சாரு. இலக்கியத்துக்காகவோ இல்லைனா லிட்ரேச்சர் மேலே இருக்கக்கூடிய பேஷனுக்காகவோ இல்லை, சுய பெருமைக்காகவும் புகழுக்காகவும் தான். அவருடைய புத்தகங்கள் நல்லா விற்கணும்னு தனக்கு இருந்த நல்ல குணங்களை எல்லாம் விட்டுட்டு கெட்ட குணங்களை மட்டும் எழுதி தள்ளினாரு. அடுத்தவங்களுக்கு தன்னுடைய புத்தகங்கள் மூலமா நிறைய பாடம் எடுத்தாரு. நம்ம கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு, நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் இல்லாம ஏதாவது சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவருக்கு கிரியேட் ஆச்சு. ஏன்னா அப்ப இருந்த பெரும்பாலான இலக்கியவாதிகள் மக்களுக்கு எப்படி வாழணும்னு பாடம் எடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இதை டால்ஸ்டாயும் பண்ணாரு, அதை ஒத்துக்கவும் செய்யறாரு. ஒரு கட்டத்துல இந்த பாடம் எடுக்கிற தன்மையும் அவருக்கு வெறுப்பை தருது. இலக்கிய உலகத்துல பெரும்பாலான எழுத்தாளர்கள் தாழ்வு மனப்பான்மையில தான் இருக்காங்க. ஒருத்தர் திட்டிக்கிறது, அபியூஸ் பண்றது, நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போட்டுக்கிறது, மோசமா விமர்சனம் பண்றது. மதங்கள்ல நடக்கிற அதே சண்டை தான் இங்க இலக்கிய உலகத்திலே நடக்குதுன்னு டால்ஸ்டாய் ஒரு முடிவுக்கு வர்றாரு. பேசிக்கா எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாத இவங்க தான் மக்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறது ஏதோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை விட்டு வெளியில வராரு. அப்ப கூட அங்க இருந்த தானும் ஒரு பித்து நிலையில தான் இருந்தேன்னு அவரு ஒத்துக்கல. கடலுக்கு நடுவுல நிக்கிற ஒரு போட்டை காத்து அங்கேயும் இங்கேயும் தள்ளிட்டு போகும்போது நாம எங்க போறோம்னு தெரியாம முழிக்கிற மாதிரி தான் இந்த வாழ்க்கையும் இருக்கு. வாழ்க்கைய தொடர்ந்து வாழ்றது மூலமா தான் இந்த வாழ்க்கை என்ன நம்மளுக்கு சொல்ல வருதுன்னு தெரியும்னு நம்புறாரு. ப்ரோக்ரஸ் மேல ஃபெய்த் வைக்கிறாரு. அந்த நேரம் அவர் கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. தன்னுடைய குடும்பம் மேல கவனத்தை திருப்புறதுனால இந்த வாழ்க்கையின் அர்த்தம் பற்றிய கேள்விகளை கொஞ்ச நாள் ஓரம் தள்ளுறாரு. ஒரு 15 வருஷம் கடந்து போகுது. ஒரு கட்டத்துல இந்த கேள்விகளே அர்த்தமற்றதுன்னு நினைக்கிறாரு. இந்த கேள்விக்கு சில நேரம் ஈஸியா பதில் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடலாம், இல்லைனா பலவிதமான பதில்களை சொல்லலாம். ஆனா என்னத்தான் ஒரு பதிலை கொண்டு வந்தாலும் அந்த பதில் இன்னொரு கேள்வியை உண்டு செய்யும். அது அப்படியே போயிட்டே இருக்கும். எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே தான் வந்து நிற்போம். அந்த நேரம் தான் டால்ஸ்டாய்க்கு உடல் முடியாம போகுது. அவருடைய உடல் பாகங்கள் எல்லாம் செயல் இழக்க, வலு இழக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் அதே கேள்வி வருது, ஆனா வேற ரூபத்துல. அந்த கேள்விதான் மரணம். நல்லா சாப்பிட்றாரு, உறங்குறாரு, புகழ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு எம்டி ஸ்பேஸை உணர்றாரு, ஒரு வகையான வெறுமை. இப்ப ஒரு மந்திரவாதி வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா கூட என்ன சொல்றதுன்னு தெரியாத ஒரு நிலை, ஒரு வகையான பற்றற்ற நிலைன்னு சொல்லலாம்.
நடக்கிறதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே உண்மை இந்த வாழ்க்கை அர்த்தமற்றது அப்படிங்கிறது தான். இளைஞன் இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம வாழாம செத்து போறான். இன்னொரு பக்கம் 90 வயது வரைக்கும் இருந்து இந்த வாழ்க்கைய தெரிஞ்சுக்காம வாழ்ந்து செத்து போறாங்க. சில நேரம் அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு, இந்த வாழ்க்கையில நான் எதையோ பார்க்க தவற விடுறேனோ இல்லை எதையாவது தப்பா புரிஞ்சுக்கிறேனோ, என்னுடைய இந்த தேடல் ஏதோ ஒரு கியூரியாசிட்டினால உருவானது இல்லை, தொந்தரவால் மன துன்பத்தால் ராத்திரி பகலாக எனக்குள்ள ஏற்படுற போராட்டத்தினால உருவானது. அவர் எல்லா வகையான பிரான்ச் ஆஃப் நாலேஜையும் படித்து பார்க்குறாரு. அந்த அறிவுத்துறைகளே பல வகையாக பிரியுது. ஒரு பக்கம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் ஒன்றோட ஒன்று மோதி மாறிக்கிட்டும் எவால்வ் ஆகிக்கிட்டும் இருக்குது. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விதிகளின்படி தான் நடக்குது. இந்த முழுமையின் வளர்ச்சியை நீ புரிஞ்சுக்கும் போது நீ இந்த உலகத்தில் உன்னுடைய இடம் என்னன்னு புரிஞ்சு பண்ணு ஒரு வகையான அறிவு பாரம்பரியம் சொல்லுது. இதை டால்ஸ்டாய் ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. நாம் வளர்றோம், உடலாலும் மனதாலும் ரிஃபைன் ஆகிட்டே போகிறோம் அப்படின்னு நம்புறாரு. ஆனால் அந்த நம்பிக்கையும் ஒரு கட்டத்தில் அவரை விட்டு போகுது. ஏன்னா வளர்ச்சிங்கிறது ஒரு கட்டத்தில் முட்டி நின்று போகுது. நம்மளுடைய உடல் அழிய ஆரம்பிக்குது, நம்முடைய புத்தி மந்தமாகுது. ஒரு கட்டத்தில் இந்த பதில்களும் அவருக்கு போதலை. நமக்கு தான் அகம்னு ஒன்று இருக்குதே, அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நீ ஒரு புள்ளி தான், உன் கவலையை தூக்கி எறின்னு சொல்கிறதெல்லாம் சிரிப்பாக தான் இருக்கும். இன்னொரு பக்கம் ஆன்மீக கோட்பாடுகளுக்கு ஏற்ப மதம் வகுத்து வச்சிருக்கிற சில வழிமுறைகளின்படி வாழ்வது தான் மனிதனின் கடமைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுவே தத்துவ அறிஞர்கள் கிட்ட கேட்கும்போது இந்த வாழ்க்கையோட சாரமே உனக்குள்ளதான் இருக்கு, அதை நீயே தான் உருவாக்கிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த எசன்ஸ் எதுக்கு இருக்கு, அது இருக்கிறதால என்ன ஆக போகுதுன்னு தான் டால்ஸ்டாய் கேட்குறாரு. இதுக்கு எந்த தத்துவ அறிஞர்களும் தெளிவான பதில் சொல்லலை. பதில் சொல்றதை விட்டுட்டு அந்த கேள்வியவே இன்னும் சிக்கலான முறைகளில் தான் தத்துவ அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. சூனியத்தை நோக்கி செல்றது தான் இந்த வாழ்க்கையில ஒரே புனிதமான விஷயம் அப்படின்னு ஷோபனவர் சொல்றாரு. இந்த உலகத்தில் இருக்கிற நல்லது கெட்டது, செல்வம் வறுமை சந்தோஷம் சோகம் எல்லாமே எம்டினஸ் தான். ஒரு மனுஷன் சாகும்போது இது எதுவுமே இருக்காது, இது ரொம்ப அபத்தம் அப்படின்னு சாலமன் சொல்றாரு. பல வகையான அறிவுத்துறைகளில் இதுக்கான பதில் தேடியும் டால்ஸ்டாய்க்கு பதில் கிடைக்கல. இதை பற்றி இன்னும் தேட தேட நம்பிக்கையின்மையும் விரக்தியும் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. நான் நினச்சது தான் சரியோங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. எல்லாமே மாயை, பிறக்காமல் இருப்பது தான் சந்தோஷம், மரணம் வாழ்க்கையை விட சிறந்தது, இந்த வாழ்க்கையில இருந்து ஒருத்தவங்க தன்னை விடுவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அறிவுத்துறைகளில் இதுக்கான பதில் கிடைக்கவே கிடைக்காது. நாம பதிலை தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோம். வாழ்க்கையோட அர்த்தத்தை பற்றிய பதில வாழ்க்கைக்குள்ளேயே தான் தேடணுங்கிற எண்ணம் அவருக்குள்ள வருது. இது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்சை கிரியேட் பண்ணுது. நம்மள மாதிரியே வாழ்ற இந்த மக்களுக்கு இது போன்ற சிக்கல்கள்லாம் வராதா? எப்படி இவங்க மட்டும் இவ்வளவு துன்பத்திலையும் வாழ்க்கைய விசாரணை பண்ணாம தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. இப்படி வாழ்ற மக்களை 4 வகையா பிரிக்கிறாரு. முதல் வகையினர் வாழ்க்கைய மோசமானது கொடூரமானதுன்னு நினைக்காம தன்னுடைய அறியாமையின் மூலமா இந்த வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறவங்க. ஷோபனவர் மாதிரியோ புத்தர் மாதிரியோ சோலமன் மாதிரியோ வாழ்க்கைய ஊடுருவி பார்க்காதவங்க இந்த வகையினர். இரண்டாவது வகையினர் வாழ்க்கைய எபிக்யூரியன் வகையில பார்க்கறவங்க. எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அதை கண்டுக்காம சந்தோஷமான பகுதியை மட்டுமே பார்த்து வாழ்றவங்க. வாழ்க்கை முழுக்க நேர்மறை சிந்தனை மூலமாகவும் பிளஷருக்காகவும் வாழ்றவங்க. மூன்றாவது வகையினர் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த துன்பங்கள் துயரங்கள்ல இருந்து தன்னுடைய மன உறுதி மூலமா வெளிவந்து வாழ்க்கைய தொடர்ந்து வாழ நினைக்கிறவங்க. இவங்க ஒரு கட்டத்துல நமக்கு மன உறுதியே பத்தல, நம்ம ரொம்ப வீக்கானவங்க அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவுக்கு சூசைட் பண்ணிப்பாங்க. நான்காவது வகையினர் இந்த வாழ்க்கை துன்பமானதுன்னு தெரிஞ்சும் ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த துன்பத்திலேயே தொடர்ந்து வாழ்றவங்க. இவங்களுக்கு வாழ்க்கை மேல எப்படி பற்று இல்லையோ அதே நேரம் மரணம் மேலையும் பற்று இல்லை. இந்த 4 காரணங்களை தாண்டி என்ன இருக்க முடியும்னு யோசிச்சாரு. தான் செய்த முதல் தப்பு ஷோபனவர் சோலமன் புத்தர் எல்லாம் இந்த மக்களை விட சிறந்தவங்க, வாழ்க்கைய புரிஞ்சவங்கன்னு நினைச்சதுதான். சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் தரமற்ற வாழ்க்கைன்னு நான் நினைச்சதுதான் தப்புன்னு ஒரு முடிவுக்கு வராரு. இரண்டாவது தப்பு, வாழ்க்கையுடைய அர்த்தத்தை தொலைச்சு துன்ப துயரத்துல வெந்து போனவங்க
தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டவங்க கிட்ட வாழ்க்கைய பத்தி பதில் தேடாம இந்த வாழ்க்கையோட அர்த்தம் புரிஞ்ச அதை தொடர்ந்து வாழ்றவங்க கிட்ட நாம பதில் தேடி இருக்கணும்னு நினைச்சாரு. முக்கியமா படிப்பறிவு இல்லாத, பணம் இல்லாத, எளிமையானவங்க கிட்ட தான் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் இருக்க முடியும்னு கடைசியா ஒரு முடிவுக்கு வர்றாரு. அவங்கள எபிக்யூரியன்ஸ்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த எளிய மக்களுடைய வாழ்க்கை துன்பத்திலையும் துயரத்திலையும் தான் இருக்குது. அதே நேரம் இவங்களுடைய வாழ்க்கை அறியாமையில இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியையும் நடப்புகளையும் தெளிவா புரிஞ்சு வாழ்றவங்க. தான் பித்து நிலைக்கு செல்லாம கடவுளையும் ஃபெய்த்தையும் என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. இந்த ரேஷனல் நாலேஜ் லைஃபோட மீனிங்கை ஒரு வகையில ஒதுக்கி வைக்குது, இல்லைன்னா அதை புரிஞ்சிக்க கஷ்டப்படுது. லைஃபோட மீனிங் இரேஷனல் நாலேஜில் தான் இருக்கு அப்படின்னு அவர் நம்புறாரு. ரேஷனல் நாலேஜில் வாழ்க்கைக்கான எந்த ஒரு பதிலையும் எதிர்பார்க்க முடியாது, அது கொடுக்கவும் கொடுக்காது. கடைசியில மீண்டும் அவர் ஃபெய்த் பக்கமே நிக்கிறாரு. கடவுள் பற்றிய தேடல் இன்னும் தீவிரமா அவருக்கு மாறுது. இதை முதல்லயே செஞ்சிருக்கலாமேன்னு தோணலாம். நம்மளை சின்ன வயசுல இருந்து நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய சமூகம், மதம், கடவுளுங்கிறத ஒரு குறுகிய வட்டத்திலேயே நிறுத்தி பார்க்க வச்சாங்க. கடவுளை சிலர் கான்செப்டா பார்ப்பாங்க, சிலர் அது வெறும் மனிதனை கட்டுப்படுத்த உருவாக்குன கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க, சிலர் அது ஆதிக்க சக்திகள் எளிய மக்களை ஆளும் ஆயுதம்னு நினைப்பாங்க, சிலர் பெரும்பாலான கடவுள்கள் எல்லாமே ஒரே கடவுள், அது இந்த யூனிவர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதையுமே தன்னுடைய வழிமுறையா டால்ஸ்டாய் ஏத்துக்கல. நம்பிக்கை இருக்கக்கூடிய ஏழை மக்கள் பக்கம் நான் சாய ஆரம்பிச்சேன். அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க உண்மையான ஃபெய்த்துங்கிறது அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. இது முற்றிலும் என்னை சுற்றி இருந்த கடவுளை நம்புறவங்க கிட்ட இருந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஃபெய்த்தை அந்த ஏழை எளிய மக்கள் கிட்ட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. மத கோட்பாடுகளில் சில நல்ல விஷயங்களும் இருக்குது, சில கெட்ட விஷயங்களும் இருக்குன்னு அது இரண்டையும் பிரித்து பார்க்க ஆரம்பித்தார். ரிஜிடான மத கோட்பாடுகளை அவர் முக்கியமாக மறுத்தார். கடவுளும் ஃபெய்த்தும் இல்லாத உலகம் இவ்வளவு வருட காலங்கள் நிலைச்சு நிற்க வாய்ப்பே இல்லைன்னு நினச்சாரு. ஒரு மனுஷனுக்கு ஃபெய்த் ரொம்ப முக்கியம். ஆனால் அது நமக்கு சின்ன வயசுல இருந்து போதனைகள் மூலமாகவோ, கட்டுப்பாடுகள் மூலமாகவோ, வற்புறுத்தல்கள் மூலமாகவோ உருவாகிறது இல்லை. நம்முடைய தீவிர தேடலின் மூலமாக நாம் கண்டடைவது. பொதுவாக வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு கேட்கறதுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு கேட்கறது தான் இன்னும் தெளிவான கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். And did you believe in God? Oh yes. Do you now believe in God? Now, difficult to answer. I know. I don't need to believe. I know.